guys, welcome back to my channel Learn with Ten. இன்னைக்கு வந்து டே 5 கிளாஸில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாரகடி பார்க்க போகிறோம். பாரகடினா என்னென்னா, தமிழில் காக்கா கீக்கி படிப்போம் இல்லையா, மெய்யெழுத்து படிப்போம்ல. ஸோ அதை தான் இன்றைக்கும் படிக்க போகிறோம். என்னன்னா, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே வந்து ஈஸியாக புரிஞ்சிடும், ஓ இதை இப்படி தான் எழுதணுமா அப்படின்னு. நம்ம ஃபஸ்ட்டு வருஷம் என்ன படித்தோம்? காக்கா க ஞா. ஃபர்ஸ்ட் லைன் இதுதான் படித்தோமா. ஸோ இப்போ இந்த ஞாவை விட்டுருங்க. இது 4க்கும் பாரகடி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கா. ஓகே, இந்த கா போட்டு பக்கத்துலேயே ஒரு 1 போட்டால் இது கா. கா கா. ஃபஸ்ட்டு 1 போட்டு கா போட்டு இது ரெண்டே இப்படி ஜாயின் பண்ணணும். இது கீ. கா போட்டு பக்கத்தில் 1 போட்டு இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணால் கீ. ஓகேவா? 1 கா போட்டு சீயை தலைகீழ போட்டால் கீழே அட்டாச் பண்ணால் கூ. அடுத்து கா போட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இது கூ. கூ கூ. கா போட்டு சி போட்டிங்க அப்படின்னா இக்ரு. இக்ரு இல்லைன்னா க்ரீ. நீங்கள் எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? கா கா, கி கீ, கு கு, க்ரு இல்லைன்னா க்ரீ. மேலே இந்த மாதிரி 1 போட்டிங்கன்னா கே. ஓகேவா? கே. கா போட்டு இந்த மாதிரி இழுத்து ஒரே இதில் கரெக்டாக போடணும். இது கை. கே கை. கா கா, கி கீ, கு கு, க்ரு கே கை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், கா போட்டு பக்கத்துலேயே 1 போட்டு இந்த 1 மேலே போடணும் அந்த கொம்பு, ஒத்த கொம்பு. ஓகேவா? இது கோ. கே கை கோ. சாரி கைஸ், இன்றைக்கி என்னன்னு தெரில, ஃபோன் இப்படி சொதப்புது, கிளியராகவே தெரிய மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். கோ. இது கவ். இந்த கே கே இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஹிந்தியில் அது கிடையாது. இது கே கை கோ கவ். சரிங்களா? கா போட்டு மேலே புள்ளி வச்சிட்டோன்னா கம். அதே கா போட்டு சைடில் 2 புள்ளி வச்சிட்டிங்கன்னா கஹ. கிட்டத்தட்ட அ ஆ இ மாதிரி தான். எப்படின்னா கா கா, கி கீ, கு கு, க்ரு கே கை, கோ கவ், கம் கஹ. சரிங்களா? இப்போது செகண்ட் காக்கு காக்கா கிக்கி எழுதணும் அப்படின்னா இதே மாதிரி தான். காக்கா கிக்கின்னு அதையும் சொல்லணும். அதே மாதிரி தான் எழுதணும். கா. ஓகேவா? அங்கே என்ன போட்டோம்? கா போடுறதுக்கு பக்கத்தில் ஒரு 1 போட்டோமா, போட்டுறணும். கா. கீக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 போட்டு அடுத்து கா போட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோன்னா கீ. கீக்கு இந்த சைடு 1 போட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோன்னா கீ. சீயை கீழே தலைகீழ திருப்பி போட்டோம்னா கூ. அதே மாதிரி இப்படி போட்டோன்னா கூ. இங்கேருந்து சி போட்டோன்னா க்ரு. க்ரு இல்லைன்னா க்ரீ. கே கை, கோ கவ், கம் கஹ. சரிங்களா? இப்போ புரியுதா? கா கா, கி கீ, கு கு, க்ரு கே கை கோ கவ் கம் கஹ. நீங்கள் சொல்கிறீங்களே க்ரீனும் சொல்லலாம், க்ரீனும் சொல்லலாம்,
ஆனால் நீங்கள் மட்டும் க்ரு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து படிக்கும்போது எனக்கு க்ரு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ தான் வந்து க்ரீ அப்படியெல்லாம் அப்படிலாம் மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் எனக்கு சொல்லும்போதே க்ருன்னு தான் வருது. நான் பேசிக்காகவே க்ருன்னு படிச்சிட்டேன். நீங்கள் கேவி போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாராவது இதை பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னா க்ரீனே படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ கேவி ஸ்கூலில் ஃபுல்லாகவே வந்து அதை க்ரீன்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது எப்படி எழுதணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நீங்கள் முடிஞ்சால் இதுக்கு எழுதி பழகுங்க. இந்த 3rd ஒன்னை வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். பட் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் எழுதுகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன். நீங்கள் எழுதுனதும் நான் எழுதுறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே கடகடன்னு எழுதி பார்த்துடலாம். ஒன் டைம் கவனிச்சுக்கோங்க. கா கா, கி கி, கு கு, க்ரு கே கை, கோ கவ், கம் கஹ. அடுத்து பாருங்கள். கா கா, கி கி, கு கு, க்ரு கே கை, கோ கவ், கம் கஹ. இப்போ என்னன்னா இது 4 காவுமே வந்து காக்கா கிக்கி தான். 4 காவு வரை படிச்சுட்டு இப்போ எது வரை நம்ம காக்கா கிக்கி படிக்கணும் அப்படின்னா கான்சனன்ஸ்க்கு ஃபுல்லாக அந்த ஹா வரிசை வரை நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? அது ஃபுல்லாகவே வந்து நம்ம காக்கா கிக்கி படித்தாகணும். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித்தரேன். அடுத்து வந்து இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் எழுதி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு நான் எழுதிடுவேன். பட் இது நீங்கள் கண்டிப்பாக நீங்களாக எழுதி பார்க்கணும். ஓகேவா? சப்போஸ் இல்லை எனக்கு வரலை நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு வந்து வரலை, இந்த 4th வரலை, எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லி தந்துடுறேன் அடுத்தடுத்த வீடியோவில். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டன் கொடுத்துருங்க. அதே மணிக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாராவது ஹிந்தி படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அன்டில் தென், தேங்க்யூ அண்ட் தன்யவாத்.